ஹலோ. ஹலோ. சார். பிரதர் வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். 391வது நாள் இன்னைக்கு உங்களுக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். இன்னொரு 9 நாள் போனால் 400 நாள். ஆமாம். ஓகே ஓகே. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர், இல்லை 1.25 வருஷம் கிட்ட போயிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ 391 டேஸில் உங்கள் லைஃப்பில் பார்த்த மகிழ்ச்சியான தருணங்கள், பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸ்ஸு, மிராக்கிள்ஸ், மேஜிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க பிரதர்? சார் இப்போ வந்து மணி மிராக்கள் நிறையா ஆகுது சார் எனக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் ரீசெண்டாக. ஓகேப்பா. எப்போ வந்து நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கணும் அப்போ நினைச்சாலும் எனக்கு மறுநாள் எனக்கு ஒரு காசு கிடைக்குது சார். இது சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் டேவே காசு கிடைக்குது இப்போலாம். ம் அப்புறம் பஸ்ஸில் போகும்போது நான் வந்து இது காசு எடுக்க மறந்துட்டேன் சார் ஒரு வாட்டி. நான் வந்து ம் இல்லை டென்ஸாக இருந்தேன். ம் யாரும் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க சார் எனக்கு வந்து வாவ். டிக்கெட்டுக்கு வந்து. ம் ஆமாம். அதாவது இது ஃபீமேல் அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஆகுது சார் இப்போலாம். ம் அப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு மைண்ட்ல வந்து எது பண்ணாலுமே ஒரு சிந்திச்சு பண்ற மாதிரி. ம் டிசிஷன் கெப்பாசிட்டி நிறைய இருக்கு சார் இப்போலாம். எதுப்பா? டிசிஷன் எடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. ஓகே, டிசிஷன். ஓகே ஓகே. ஆமா ஆமா. ம் நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு வெப்சைட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், சூப்பர்ப்பா. ம் நோ ப்ராப்ளம் முன்னாடி இதெல்லாம் முடியாது சார் என்னால் வந்து. ம் பிரெயின் ரொம்ப இதாக இருக்கும், ஃபாகியாகவே இருக்கும். ம் இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் திங்க் பண்ண முடியுது சார் எனக்கு வந்து. ம் ஆமாம். உறவு முறைகள் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நெய்பர்ஹுட்ஸு, உங்கள் கொலீக்ஸு, உங்களுடைய சர்க்கிளில் மக்கள் கூட நீங்கள் வந்து பழகுறீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மக்கள் கூட பழகுறதுல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி போயிட்டு இருக்குங்க? இருக்கு சார். நிறைய இருக்கு. ம் இப்போ வந்து ஃபேஸ் வந்து க்ளோ இருக்கு சார் எனக்கு வந்து. ம் ஒரு ஆறாம் மாதிரி இருக்கு எனக்கே ஃபீல் ஆகுது நல்லா வந்து. சூப்பர்ப்பா. ம் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மைண்ட் செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கு சார் இப்போலாம் எனக்கு. ம் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு இதுலயே இருப்பேன், கன்ஃபியூஷன்ல என்ன நினைப்பாங்க வந்து. ம் அவங்களை ஈஸியா புரிஞ்சு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சார் இப்போலாம். ம் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாவே இருப்பேன், பேசவே புரியாது அவங்களுக்கு வந்து. அதனால ரிலேஷன் ரொம்ப இதாச்சு எனக்கு வந்து. ம் இப்போலாம் கரெக்டா வந்து கேட்குற கேள்வி கரெக்டா இது 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 பதில் கொடுக்குறேன் சார். ம் ஃபர்ஸ்ட்லாம் அதுதான் சார் ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. ம் அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சார் எனக்கு வந்து அவங்க வந்து. ம் ஆமா. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார் எனக்கு. ம் அதாவது நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் இந்த ஜர்னி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். ஆமாம் சார். எக்ஸாக்டாக இப்போ அந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் சார். ம் அப்புறம் பாடியில சுத்தமா பெயினே இல்லை இப்போலாம் எனக்கு. பெயின் வலி இல்லை சார். எந்த பெயினும் இல்லைன்றீங்க? ஆமா ஆமா. ம் அப்புறம் என்ன சொல்றது, ஒரு இதே வரல சார் எனக்கு வந்து. டிசீஸ் எதுவுமே வரல இப்போலாம் எனக்கு, சுத்தமா வருது இல்லை எனக்கு. ம் அப்போ இதுதான் ரீசன் சொல்லி தெரிஞ்சிருக்கு சார். இப்போ ஃபேட்டிங் தான் ஒரு மெயின் ரீசன் டிசீஸ்க்கெல்லாம். இப்போ ம் அதை கட் பண்ண எதுவுமே இல்லை சார் இப்போ. சூப்பர்ப்பா. ம் ஆமா. அதாவது சில பேர் வந்து என்கிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கரெக்டான பர்சன் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காங்க, கரெக்டாக வந்து ஜர்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒபே பண்ணுறாங்க. அப்போ மைண்டில் வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும், இந்த பர்சன் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரீக் வந்து லைஃப்பில் வந்து அட்டைன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு 1 இயர் தாண்டி இப்போ வந்து 391 நாள் இன்னைக்கு. ஆமாம் சார். அதாவது இந்த 7 டேஸ் தாண்ட முடியல, 10 டேஸ் தாண்ட முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க சில பேர்ல ஃபோன் பண்ணி. ஒரு 10 டேஸ் தாண்ட முடிய மாட்டாங்க சார், நான் திரும்ப திரும்ப ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஜெயிக்க முடிய மாட்டேங்க சார் சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஸோ 391 அப்படிங்கிறது உண்மையாக ஒரு பெரிய நம்பர் தான். ஆமாம் சார். உங்களால தானே சார் இப்போ. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் போக போக இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ இந்த அர்ஜென்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண எனக்கு வந்து ஒரு மெத்தட்ஸ்லாம் அதே கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து. நான் ஜெர்னிலே நான் வந்து. சூப்பர்ப்பா. நீங்கள் தான் சார் ரீசன் அதுக்கெல்லாம். ஓகே, தேங்க்யூப்பா. அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் அமைஞ்சது. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு முந்தினத்து பேசினாரு.
ஆ. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னும் உங்கள்ட்ட ஐ மீன் உங்களுடைய நம்பர் அங்கேருந்து நான் வந்துட்டு என் நம்பர்ல என்னுடைய ஃபோன்ல வந்து சேவ் பண்ணேன் சார்ன்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ. 2 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணல, எனக்கு கால் பண்ணல, என்னப்பான்னு கேட்டேன் நானு. ஆஹா. இல்லைங்க சார், உங்க நம்பர் நான் சேவ் பண்ணிட்டேன். பட் நான் உங்களுக்கு எதுவும் வந்துட்டு கால், மெசேஜ் பண்ணலைங்கன்னாரு. ஆ. நானும் உங்கள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். வாட்ஸ்அப் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஏதோ சம்திங் வந்து எனக்கு முடியல சார்ன்னுவாங்க. ஆமா சார். நான் சொல்லுவேன், நீங்க கரெக்ட்டா ஆமா, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடினா அப்பயே நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரம் நீங்க 2 வருஷம் முடிச்சிருக்கலாம். முடிச்சிருக்கலாம்னு கேட்பேன் நானு. 2 ஆமா வருஷம் சார். கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குமாட்டாங்க. இல்லைங்க சார், எனக்கு எதுவுமே தெரியலன்னுவாங்க. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பெர்சனுக்கு டைம்ங்கிறது அமையும். ஆமா கரெக்ட் சார். அந்த டைம் அமைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜர்னி வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா சார். ஸோ உங்களுக்கும் அந்த டைம் அமைஞ்சது. கரெக்டாக கிளாஸ்க்குள்ள வந்தீங்க. ஜர்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மிராக்கல்ஸ்ங்கிறது பார்த்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஆமா சார். ம். ஜர்னிக்குள்ள வரதுக்கு முன்னாடி இது நடக்கவே ஆ. இல்ல. பட் ஜர்னிக்குள்ள வந்த பிறகு ரொம்ப ஈஸியா நடக்குது சார். அப்படின்ற மாரி ஆஹா. உங்களுக்கு ஏதாச்சும் மிராக்கிள்ஸ் எதுனா இருக்குங்களா லைஃப்ல? சார் ஃபர்ஸ்ட் வந்து கிரவுட்லலாம் போறது ரொம்ப இதா இருக்கும் சார் எனக்கு வந்து. ம். ஒரு 50 பேர் இருந்தாலும் அந்த கிரவுட்ல போறதுக்கே ரொம்ப யோசிக்குவேன் சார். ஏன் எப்படி போகணும்? இவங்கலாம் இருப்பாங்களா அப்படின்னு. ம். இப்போ அதே மாதிரி திங்கிங்கே இல்ல சார். அப்படியே நேச்சுரலா போறேன். ம். எனக்கு இதே ஒரு பெரிய மிராக்கல் தான் சார். எனக்கு வந்து ஆங்ஸைட்டி தான் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ம். ஆமா. ஓகே. இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு அது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு மெசேஜ் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்பதான் ஆ. வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வந்த மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் என்கிட்ட பேசின மாதிரி தெரியுது. திடீர்னு பார்த்தா 391 நாள் மெசேஜ் பண்றாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரீவியஸ் மெசேஜஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன் உள்ளார போயிட்டு. ஆ. ஆ சார். ரியலி 391 நாள்ங்கிறது இப்போ போயிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா. ஆமா சார். ரொம்ப ஸ்பீடா போகுது டைம். ஒரு வருஷம் தாண்டிட்டீங்க சொல்ல போனா. ஆமா சார். ரொம்ப வேகமா போயிருச்சு. ஆனா உங்களுக்கும் ஞாபகம் இருக்கு, எனக்கும் ஞாபகம் இருக்கு. ரீசெண்டா நம்ம பேசியிருக்க மாதிரி தெரியுது. ஆமா. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பேசுற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 391 டேஸ் அங்க போயிட்டு இருக்கு. இன்னொரு 9 டேஸ் புடிச்சீங்கன்னா வந்துட்டு 400 நாள். ஆமா சார். பட் அதுவும் வந்துட்டு ஒரு சூப்பர் நம்பர் தான். ஆமா சார். கரெக்ட். சூப்பருங்க. ஆனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா, ஒரு பர்சன் என்கிட்ட வந்து இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி இப்போ லைஃப் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து அவரே சொல்றாரு. அதுவும் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது மூலமா லைஃப்ங்கிறது வந்துட்டு இப்போ ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாவே. ஆமா சார். உங்களால தான் சார் ஆச்சு எல்லாமே. ஏன்னா சம்திங் மேஜிக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கும் உணர முடியுது, எனக்கும் உணர முடியுதுப்பா. ஆமா சார். யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு நீங்க சொன்னீங்க சார் ஃபர்ஸ்ட். இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதான் யார் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபீல் ஆகுது சார் இப்போ. கண்டிப்பா. அதாவது நீங்க எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணது. ஆமா சார். அந்த ஒரு ஸ்டெப்ங்கிறது என்ன செஞ்சிருச்சா வந்து யூனிவர்ஸ்ங்கிறது உங்களுக்கு அது 10 ஸ்டெப் எடுத்துக்குது உங்களுக்காக. கரெக்ட் சார். அடுத்தடுத்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்காக ஃபேவரா வந்துட்டு மாத்தி வைக்குது. ஆமா ஆமா அதான் சார். இப்போ நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அந்த இன்டர்வியூல வந்துட்டு ஒரு 10 போஸ்டிங்ன்றது வந்துட்டு இப்போ வேக்கன்ட் இருக்கு. ஆமா. 9 பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆ. இன்னும் ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த ஒரு போஸ்ட்டுக்காக நியர்லி வந்துட்டு ஒரு 35 மெம்பர்ஸ் அங்க இன்டர்வியூக்கு போவாங்க. அந்த 35 மெம்பர்ஸ்ல உங்களுக்கு அந்த போஸ்டிங்ன்றது கிடைச்சிரும். அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்கனாவே நீங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ்ங்கிறது என்ன செய்யும் கேட்டா வந்துட்டு இந்த வேலை இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றோம். ஆமா கரெக்ட். மாத்தவே முடியாது. எக்ஸாக்ட்டா நீங்க போவீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஃபைனல் லிஸ்ட் வரும்போது வந்துட்டு நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அங்க கொடுப்பாங்க. அது எக்ஸாக்ட்டா நீங்க வேலைக்கு போயிடுவீங்க அடுத்தது. ஆமா கரெக்ட் சார். நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுபடி நடக்குது சார் இப்போதான். கரெக்ட் அதேதான். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமா ஆமா. ஃபெயிலியரே இல்லாத மாதிரி இருக்கு இப்போதான். ஃபெயிலியர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைஃபே ஃபெயிலியரா போச்சு. இப்போ வந்து அப்படிதான் இல்லை சார். எல்லாமே சக்சஸா இருக்கு. எது எடுத்தாலும் ஒரு சக்சஸ் இருக்கு. ஆமா சார். சூப்பர்ப்பா. அதாவது நீங்க ரொம்ப நன்றி சார். தேங்க்யூப்பா. அதாவது நீங்க இன்னும் ஃபாலோ பண்ண உங்க லைஃபோடைய தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நீங்க கொஞ்சம் கூட வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா இதை வந்து வார்த்தைகளால வந்துட்டு என்னால சொல்ல முடியல இப்போ. ஏன்னா அது வந்து ஒரு உணர்வு தானே.
ஆமா, ஆமா. அப்ப அந்த உணர்வு ரீதியாக வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆமா. கரெக்ட் சார். இப்ப சில பேர்லாம் வந்து யூடியூப்ல நம்பர் இருக்கு இல்லைங்களா? என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க. சார் இப்ப நீங்க ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சார் இருக்குன்ட்டு. ஆ. அதாவது நான் ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த உணர்வுங்கிறது என்னால வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஆமா சார். இப்ப அந்த ஃபீல் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களே ஃபீல் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபீல்ங்கிறது அவங்களுக்கு தெரியுமே தவிர, ஆ. நம்ம வாயால சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்குப்பா, சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, ஆமா, ஆமா. அது அவங்கள வந்து உணர வைக்க முடியல ஆக்சுவலா. அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு எனக்கே. கரெக்ட் சார். நம்ப மாட்டாங்க சார் யாரும் சொன்னாலும். அதான் யாரையும் சொல்லவே இல்ல நான் இத பத்திலாம். ம். நெறைய பேர் கேட்பாங்க என்ட்ட ம். வந்து. இன்னும் ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து. ம். என்ட்ட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்காங்க சார் இப்பலாம். சூப்பர்ப்பா, அதனால சூப்பர்ப்பா. நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க எனக்கு வந்து. ம். நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லல. சொன்னா ஜோக் மாரி நெனச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம். அவங்களுக்கு ம். புரியாது இந்த ஃபீல் எல்லாம். ம். நீங்க சொன்ன மாரி அவங்களே ஃபீல் பண்ணா தான் புரியும் இதெல்லாம். ஆமா. இப்ப நம்ப பேசுறோம் ஆமா. இல்லைங்களா? இன்னைக்கு பேசுறோம். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, 500 நாட்கள்ங்கிறத நீங்க தாண்டி போயிட்டு இருப்பீங்க. ஆமா சார். ஏன்னா நாட்கள்ங்கிறது வந்துட்டு அவ்வளோ வேகமா வந்துட்டு போயிட்டு இருக்கு ரியலி. ஆமா, ஆமா. சரி ஓகேப்பா. ஆ. சரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. ஓகே சார். உங்களுக்கு எப்படி சொல்றது? இந்த ஒரு பாத் அப்படிங்கிறது இந்த பாதைங்கிறது ஒரு அற்புதமான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அது உங்களுக்கு குடுக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆமா சார். கரெக்ட் சார். ஏன்னா, நம்ப ரியலாவே ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அத ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டேங்கிறதையும், பிளஸ் லைஃப்லயும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ம். சரிப்பா. ரொம்ப நன்றி. சரி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. ஆ. நெறைய விஷயங்கள் அங்க நம்ம தேங்க்ஸ் சார். வந்து தேங்க் யூ, தேங்க்யூப்பா. அந்த லைஃப்ல வந்து ஆ. நெறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? சரி சார். சரி ஓகேப்பா. சரி ஓகே. ரொம்ப சரி நன்றிப்பா. பாய் சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. ஆஹா.